அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 2A டெஸ்ட் நம்பர் 7 உடைய இந்திய அரசியலமைப்பு பகுதியினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க 144வது கேள்வி பாருங்களேன். ஸோ தவறான கூற்றை தேர்ந்தெடு. கவனமாக பார்க்கணும். தவறான கூற்று. டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சரத்து 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. சரியான கூற்று. அதுக்கடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் 32 சுருக்கவோ பறிக்கவோ முடியும் என்பது தவறு. பாருங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆர்டிகல் 32 என்பது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்று. அது என்ன பண்ண முடியாது, எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அப்ப தவறான கூற்று வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 144வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். இப்போ 145வது கேள்விக்கு வாங்களேன். தொடக்க கல்வியை பற்றிய சரத்து எது? ஆர்டிகல் 21A. பாருங்க, இது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி அடிப்படை உரிமைகளில் சேர்க்கப்பட்டது. அப்ப இந்த ஆர்டிகல் 21A படி பாருங்க, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் இலவசமாக கட்டாய கல்வியை பெறுவது அவர்களுடைய அடிப்படை உரிமை. மறந்துட வேண்டாம். அப்ப 145க்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 146வது கேள்வி. இப்ப எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி இவை இரண்டும் சம அளவிலான அதிகாரங்களை பெறுகிறது அப்படின்னு சொன்னது பாருங்க, மினர்வா மில் வழக்கு 1980. இப்போ இதே பாருங்க, செம்பாக்கம் துரைராஜன் வழக்கு, செம்பாக்கம் துரைராஜன் எதிர் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1951. ஸோ அந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைக்கும் டிபிஎஸ்பிக்கும் இடையே முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமையே மேலோங்கி இருக்கும் என்று தீர்ப்பளித்திருப்பார்கள். சரிங்களா? அப்போ அதே நேரத்தில் இங்கே இந்த கேஸில் பாருங்க, இந்த மினர்வா மில் வழக்கு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு என்பது அடிப்படை உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இடையில் உள்ள உறவின் அடிப்படையில். அப்ப இந்த வழக்கின் தீர்ப்பின்படி பார்த்தீங்கன்னா இவை இரண்டுமே சம அதிகாரத்தை பெறுகிறது. ஸோ ரெண்டுக்குமே ஈக்குவல் பவர் இருக்கு. சரிங்களா? ஒன்று இல்லாமல் மற்றொன்று இயங்காது. இவை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்கிற உதாரணங்களை காட்டி இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பார்கள். 146க்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 147வது கேள்விக்கு சரியான கூற்றை பாருங்க. இந்திய அரசியலமைப்பு தற்போது உலகில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளிலேயும் நீண்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு கரெக்ட். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது கரெக்ட். மதச்சார்பற்ற நடவடிக்கை கரெக்ட். சரிங்களா? அதே பாருங்க, கூட்டாட்சி முறைக்கு எதிரானதுன்றது தவறு. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 7வது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி தத்துவங்கள் வலிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அப்ப சரியான கூற்று 1, 2 மற்றும் 3. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ வாங்க 147க்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 148வது கேள்விக்கு பின் வருவனவற்றுள் பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்பு தன்மை. கவனமா பார்க்கணும். கூட்டு பொறுப்பு இருக்கு இல்லையா, சி இஸ் த ஆன்சர். நல்லா கவனமா பார்க்கணும். ஆர்டிகல் 75 படி அமைச்சரவை கூட்டாக மக்களவைக்கு பொறுப்புடையது. சரிங்களா? அப்ப டெமோக்ரசி சிஸ்டம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு பொறுப்புடையவர்கள். அப்ப இது ஏறக்குறைய மக்களுக்கு பொறுப்புடையவர்கள் என்பதை வலியுறுத்துகிறது. அப்ப 148க்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 149வது கேள்வி. ஸோ ஒரு பொறுத்து கேள்வி தான் பாருங்க. ரூல் ஆஃப் லா நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? சட்டத்தின் ஆட்சி என்பது இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஜுடிஷியல் ரிவ்யூ அமெரிக்காவிலிருந்து. ஆர்டிகல் 356 பாருங்க, 356 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. டிபிஎஸ்பி அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் இஸ் த பி, பாம்பே இஸ் த ஆன்சர். ஸோ இங்க ஒரு கவனமா பாருங்களேன். நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது எங்க இருந்து நம்ம எடுத்தோம்னா 35 ஆக்ட்ல இருந்து. எமர்ஜென்சி எப்ப
ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்றது. பாருங்க, கவனமா பார்க்கணும். நேஷனல் எமர்ஜென்சி எப்ப? அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் என்பது ஜெர்மனி அரசியல் அமைப்பிலிருந்து, வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனியிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ கவனமா கேள்வியை கவனமா பார்த்துருங்க. அப்போ 149வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 150வது கேள்விக்கு. மிசோரம் ஒரு முழு மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது 1987. மறந்துட வேண்டாம், சார் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ மிசோரம், கோவா, அருணாச்சல் பிரதேஷ் இவங்க எல்லாருமே 1987 தான் மாநில அந்தஸ்தை பெற்றிருப்பார்கள். அடுத்து வாங்க 151. யாருடைய கேள்வி, இந்த கவனமா பாருங்க, யாருடைய தலைமையின் கீழ் மாநிலங்கள் மறுசீரமைப்பு? சரிங்களா? ஸோ கேள்வி பார்த்த உடனே அவசரப்பட்டு எஸ்கே தார் போற்ற வேண்டாம். அப்ப எஸ்கே தார் கமிஷனாக இருந்தாலும், ஜேவிபி கமிட்டியாக இருந்தாலும், மொழிவாரி மாநிலங்கள் கோரிக்கைக்காக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? த லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸ் ஸ்டேட், அதுக்கு தான் எஸ்கே தார் கமிட்டியும் ஜேவிபி கமிட்டியும். மாநில மறுசீரமைப்பிற்காக 1953 கொண்டு வரப்பட்டது பசல் அலி கமிட்டி. அதனுடைய உறுப்பினர்கள் தான் குன்ஸ்ரு மற்றும் பனிக்கர், 2 பேரும் 55 அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். இந்த பசல் அலி குழு அறிக்கையின் அடிப்படையில் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956, 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 படி இந்தியா 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்படும். இது நவம்பர் 1, 1956 நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா? அப்ப 151வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 152வது கேள்வி. எந்த திருத்தத்தின் வாயிலாக, எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக சிக்கிம் இந்தியாவின் மாநிலமாக மாறியது? 36வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1975. கவனமா பாருங்க, சிக்கிமை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அறிவித்தது. சிக்கிமை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அறிவித்தது 35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1974. சரிங்களா? சிக்கிமிற்கு மாநில அந்தஸ்து வழங்கியது 36வது சட்ட திருத்தம் 1975. சரிங்களா? நல்லா பார்க்கணும். இந்தியாவின் பகுதினா 34வது அமெண்ட்மெண்ட் 1974. மாநிலமாக மாற்றியது 36, 1975. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 153வது கேள்வி. புதிய பாருங்க, பாராளுமன்றம் எந்த சரத்தின் அடிப்படையில் புதிய மாநிலங்களை உருவாக்கி இந்திய ஒன்றியத்தோடு இணைப்பதற்கு அதிகாரத்தை பெறுகிறதுனா ஆர்டிகல் 2. சரிங்களா? அப்ப ஆர்டிகல் 2 அதிகாரங்களை பாராளுமன்றத்திற்கு வழங்குகிறது. முதல் அதிகாரம் புதிய மாநிலங்களை இந்திய யூனியனோடு அங்கீகரித்தல். 2வது அதிகாரம் புதிய மாநிலங்களை உருவாக்குதல். சரிங்களா? 153 ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 154வது கேள்வி. மைசூர் மாநிலம் எப்பொழுது கர்நாடகம் என பெயர் மாற்றப்பட்டது? 1973. சரிங்களா? நான் கவனமாக பார்க்கணும். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ல மாநிலங்களுடைய பெயர் மாற்றம் 1950 யுனைடெட் ப்ராவின்ஸ் உத்தரப்பிரதேஷ், 1969 மெட்ராஸ் தமிழ்நாடு, 73 மைசூர் கர்நாடகா, அகைன் 73 மினிக்காய் லாக்தீவ் அம்மின் விதி தீவுகள் லட்சத்தீவு. சரிங்களா? 2006 உத்தராஞ்சல் உத்தரகாண்ட், அதற்கு அடுத்தபடியாக பாண்டிச்சேரி புதுச்சேரி, 2011 ஒரிசா ஒடிசா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ கவனமாக என்ன பண்ணணும், இந்த இயர்ஸ் எல்லாம் கவனமாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருங்க. டைரக்ட் ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். அங்கே பார்த்து இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸை நிறையா மாணவர்கள் தற்போது தவறு பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கடினமான கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணிடுறாங்கய்யா. ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸு லென்த்தியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின் வரும்போது ஸோ கவனமாக அதை நோட்ஸை திரும்பி பார்க்காம போகிறது, ஒரு அசால்ட்டு தைரியத்தில் போகிறதுடைய விளைவு என்ன வருது உங்களுக்கு, ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம இழக்க வேண்டியது ஆயிரும்.
அதனால் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேக்சுவல் டேட்டாவை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிடுங்க. இப்போ 154க்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 155 ஜம்மு அண்ட் காஷ்மீர். நல்லா கவனமாக பார்க்கணும். இந்தியாவிலேயே தனியாக ஒரு அரசியலமைப்பை கொண்ட மாநிலமாக இருந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசியலமைப்பு எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி 26, 1957. ஆனால் கவனமாக பார்க்கணும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2019 படி அக்டோபர் 31, 2019 ஆண்டிலிருந்து என்னவாயிடுச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்று சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷனை என்ன பண்ணிட்டாங்க, ரத்து செய்து விட்டார்கள். அப்போ 155வது கேள்வி பொறுத்த வரைக்கும் டி இஸ் த ஆன்சர். கவனமாக நோட் பண்ணுங்க. சரி, அடுத்து 156வது கேள்வி பாருங்க. மாநிலங்கள் உருவான ஆண்டின் அடிப்படையில் பொறுத்துக. பாருங்க, கேரளா 1956, நாகாலாந்து 1963, மகாராஷ்டிரா 1960, ஹரியானா 1966. சரிங்களா? அப்போ பாருங்க 3-1 கவனம் பார்க்கணும். 3-1 பி இஸ் த ஆன்சர். சரிங்களா? ஸோ கவனம், இந்த இயர்லாம் கவனமாக நோட் பண்ணுங்க. இப்போ 156வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 157வது கேள்வி. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் வாயிலாக டெல்லி சிறப்பு அந்தஸ்தை பெற்றது, அல்லது எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி டெல்லியை இந்தியாவின் தலைநகர் பகுதியாக அறிவித்தார்கள் அப்படின்னு சொன்னா 69வது சட்ட திருத்தம் 1991. கவர்மெண்ட் நோட் பண்ணணும். 157வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 158வது கேள்விக்கு பாருங்க. டையூ அண்ட் டாமன் தாத்ரா நகர் ஹவேலியோடு எப்பொழுது இணைக்கப்பட்டது? சரிங்களா? கவனம் பாருங்க. ஜனவரி 26, 2020. ஸோ 158வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அப்போ இந்த இணைப்பிற்கு பிறகுதான் இந்தியாவில் யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கையானது 8ஆக மாறியது. சரிங்களா? அப்போ தற்போது டையூ அண்ட் டாமன் தாத்ரா நகர் ஹவேலியோடு இணைக்கப்பட்டு விட்டதால் தற்போது 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 159. அப்போ 151 நாம் தேர்வு எழுதும் போது ஒரு கரெக்ஷன் சொல்லியிருந்தோம். பாருங்க, ஆங்கிலத்தில் இங்கே 2ன்னு மாற்றணும். பாருங்களேன், யூனியன் பிரதேசம் தொடர்பாக அரசியலமைப்பு பகுதி 2 தவறு. ஏன்னா பகுதி 1 தான் என்ன பண்ணும், யூனியன் பிரதேசங்கள் பற்றி குறிப்பிடும். அதே மாதிரி அரசியல் பகுதி 1 சரத்து 1லிருந்து 4 யூனியன் பிரதேசங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. அப்ப சரியான கூற்று ரெண்டுமே தவறான கூற்று தான். டி இஸ் த ஆன்சர், எதுவும் இல்லை. அப்ப 159 டி. நம்ம எக்ஸாம் எழுதும் போது சொல்லி இந்த கரெக்ஷன்ஸையும் கொஞ்சம் நோட் பண்ணிருங்க நம்ம மாணவர்கள். சரி, 160வது கேள்விக்கு வாங்க. 60வது கேள்வி. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் மறுசீரமைப்பு எந்த குழு பரிந்துரையின்படி? ஷா கமிஷன் 1966. இப்போ ஷா குழு பரிந்துரையின்படி தான் பஞ்சாப் மாகாணம் 2 மாநிலங்களாகவும் ஒரு யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்படும். இப்போ பஞ்சாப் ஹரியானா என்கிற 2 மாநிலங்களாகவும் சண்டிகரை யூனியன் பிரதேசமாகவும் இந்த 2 மாநிலங்களின் பொதுவான தலைநகரமாகவும் மாற்றியது. அதற்கான பரிந்துரைகளை வழங்கிய குழு ஷா குழு 1966. இப்போ 160வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். சரி, 161வது கேள்விக்கு வாங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் பற்றிய சரியான கூற்று. கவனம் பார்க்கணும். 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2018. சரி, 2018 நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்திற்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்குகிறது. கரெக்ட். அடுத்து பாருங்க, 338 கேபிட்டல் பி 32 அல்ல. சரிங்களா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஆர்டிகல் 338 பின்னு வரணும். அப்ப பாருங்க, சரியான கூற்று
ஒன்று மட்டும்தான் சரியான கூற்று. சரிங்களா? இப்போ 161க்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 162வது கேள்விக்கு. பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு பாருங்க ரிசர்வேஷன் 104 அல்ல 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2019 பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்குகிறது. சரிங்களா? அப்போ தவறான கூற்று நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் a wrong ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க இச்சட்டம் 14, 15, 16 திருத்தம் செய்தது தவறு. 15 மற்றும் 16 மட்டுமே திருத்தங்களை கொண்டிருக்கும். சரிங்களா? அப்போ இதில் தவறானது 1 and 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ 162க்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 163வது கேள்வி. முக உரையில் உள்ள நீதி என்னும் கருத்து பிரான்சிலிருந்து தவறு, ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ பிரான்சிலிருந்து எடுக்கப்பட்டது என்ன? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெர்டர்னிட்டி, சமத்துவம், சகோதரத்துவம். சரிங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பிரான்சிலிருந்து எடுக்கப்பட்டது. நீதி என்னும் கோட்பாடு ரஷ்யாவிலிருந்து. அப்புறம் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கை நோக்கங்களை கொண்டிருக்கிறது. இது சரியானது. அப்ப சரியான கூற்று 2 மற்றும். சரிங்களா? ஸோ 2 மட்டும்தான் சரி. இதையும் பாருங்க, நீதி என்பது என்ன? 3 வகையான நீதி: சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி என்கிற 3 வகையான நீதி முகவுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து எடுத்தோம். இப்போ 163வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 164 முகவுரையில் இருக்கக்கூடிய சொற்களை வரிசைப்படுத்து. பாருங்க, இறையாண்மை உடைய, பாருங்க, சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். சரிங்களா? அப்ப 3-2 4 1 5 பி இஸ் த ஆன்சர். கவனமாக நோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக நம்ம கேட்கக்கூடியது. இதுலையும் பாருங்க, இந்த சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் ஒரிஜினலாக இல்லை. சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்டு இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகளும் பாருங்க, இந்த 3 வார்த்தைகளும் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 படி முகவுரையில் சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ 164வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 165வது கேள்விக்கு மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்க, பகுதி 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க 17 அலுவல் மொழி, அபிஷியல் லாங்குவேஜ். அதுக்கடுத்து பாருங்க 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அதுக்கடுத்து பாருங்க 20 அரசியலமைப்பு திருத்தம். சரிங்களா? அப்ப பாருங்க 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், 17 அபிஷியல் லாங்குவேஜ், 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், 20 பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தம். சி இஸ் த ஆன்சர். சரிங்களா? இப்போ கவனமாக நோட் பண்ணுங்க. குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எளிமையான கேள்விகள், ஆனால் நிறைய யோசிக்கிற மாதிரியான கேள்விகளை நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ பாருங்க, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கேள்விகள் பெரிதாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரியே நமக்கு கேட்பாங்க. ஸோ ஃபேக்சுவலாகவும் நம்ம படிச்சுக்கணும், கான்செப்டாகவும் நம்ம படித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ 7வது டெஸ்டினுடைய அரசியலமைப்பு பகுதி முடிந்தது. ஸோ அடுத்து இந்த 7வது டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் பகுதிக்கு நம்ம தனியாக ஒரு பதிவு செய்கிறோம். சரிங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. சரிங்க? இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றிப்பா.